மங்காத்தா பாத்தீங்க இல்லையா? மங்காத்தா கூட நான் தூங்கிட்டேன். மங்காத்தால வந்து இது வந்து ஒரு 1000 மடங்கு மங்காத்தா. டேய் இது அட்டாக் பண்ற சாரி டேய் இது அட்டாக் பண்ற அண்ணன்டா. இது வந்து விஜய் அஜித் ஆக்ஷனை விட இந்த படம் ஆக்ஷன் பயங்கரமா இருக்கு. ஆண்ட்ரியாவோட ஆக்டிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆண்ட்ரியோட ஆக்டிங் வாஸ் ஆசம். ஷாம்பு சார் ஆல்வேஸ் இஸ் a mass hero. இது வந்து ரெண்டாவது படம் இல்லையா? சோ அவரோட ஆக்டிங் ஸ்கில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். ஃபைட் சீன்ல போட்டு அடிக்கிற போது ரத்தத்தையே காணும். அந்த மாதிரி சீன்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். என்னடா இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். கதையா எல்லா படத்துல இருந்தும் எடுத்த மாதிரி இருக்கு. ஜெயிலர்ல கொஞ்சம், விக்ரம்ல கொஞ்சம். ஸோ நிறைய படத்தோட பார்த்த சீன் இன்ட்ரோலாம் பார்த்தீங்கன்னா தெரியல இருந்து பார்த்த மாதிரி இருக்கு. அந்த மூவி சாங்கு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஒரு காமெடியா படம். அவர் ஹீரோவா நடிச்சாலே ஃபர்ஸ்ட் படம் காமெடியா இருந்தது. இதுல கொஞ்சம் நல்லா பெட்டரா நடிச்சிருக்காரு. போக போக தான் அவர் எப்படி நடிக்கிறாரு தெரியும். படம் சூப்பரா இருந்தது. நான் லெஜெண்ட் சரவணா சாரோட மூவி வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பிஃபோர் மூவிலாம் பார்க்கல. பட் இட்ஸ் ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். ஒரு ஃபேமிலியா பார்க்கலாம். தென் கமர்ஷியலாகவும் சூப்பரா இருந்தது. ஒரு ஃபீல் குட் மூவி. எல்லாருமே வந்து கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கலாம்னு சொல்லலாம். ஒரு 8.5+ கொடுக்கலாம் இந்த மூவிக்கு 10க்கு. தேங்க்யூ. ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து லியோ படத்துல இருந்த குழந்தை, அடுத்து கூலி படத்துல வர மாதிரி ஹார்பர் சீனு, விக்ரம் படத்துல வர மாதிரி ஏஜென்ட், இது மூணு பேரும் மிக்ஸ் பண்ணி ஒரு இது. பட் வந்து எனக்கு மோஸ்ட் ஆஃப் தி இது வந்து இதுல இருந்து லீட் எடுத்திருக்காங்களோ அதுல இருந்து பட் ஒரு நியூ யூனிக்கா இருந்தது. லியோ படத்துல ஆக்ட் பண்ண அந்த குழந்தை இருக்குல்ல, அவங்களோட ஏன் அவங்க தான் ஆக்ட் பண்ணிருக்காங்க இதுல டாக்டர் ரோலுக்கு. பட் அதுல ஆக்ட் பண்ணதுக்கும் இதுல ஆக்ட் பண்ணதுக்கும் இட் ஹாஸ் a difference. கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, ஆண்ட்ரியா ஷாம் அவங்க ஆக்ட் ஆண்ட்ரியா கண்டிப்பா அவங்கள பத்தி சொல்ல முடியாது. ஷீ இஸ் a very legendary actress. அவங்களும் நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. ஷாம் சாருமே வந்து ஒரு போலீஸ் கேரக்டருக்கு சூப்பரா பண்ணிருந்தாங்க. தென் நம்ம விடிவி கணேஷ் சாருமே அவங்க காமெடியனா வந்து அங்கங்க எங்கெங்க பிச் பண்ணணுமோ சூப்பரா பண்ணி அழகா கொண்டு போயிருந்தாங்க மூவியை. ஓகே, இப்போ விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் போயிட்டாரு, அரசியலுக்கு. இப்போ ஒரு ஆக்ஷன் பயங்கரமா பண்றாருன்னு சொன்னாங்க. கண்டிப்பா வந்து ஒரு பிடிப்பாரா? விஜய் சார் எடுத்த பிடிக்க முடியுமான்னு தெரியல. பட் இவரோட யூனிக்னஸ் வந்து கொஞ்சம் கொண்டு வராரு. ஒரு மூவிலயும் வந்து சம் டிஃபரன்ஸ் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டே போறாங்க. கண்டிப்பா சொல்லலாம். சோரல 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 8.5 கொடுப்பேன். 8.5 ஏன் போச்சு? 1.5னா எல்லாத்துக்குமே ஃபுல்லா கொடுக்க முடியாது இல்லையா? பட் 8.5 இட்ஸ் a good score. டேய் இது அட்டாக் பண்ற சாரி டேய் இது அட்டாக் பண்ற அண்ணன்டா. இது அட்டாக் அண்ணன்டா. இது அசத்தி அண்ணன்டா. இது அம்சமான அண்ணன்டா. இது அபூர்வமான அண்ணன்டா. இது அசத்திய அண்ணன்டா. இனிமே அசத்த போற அண்ணன்டா. ஆமாடா, வாரிசுல எங்க விஜய் அண்ணா சொன்ன மாதிரி, ஏன்னா அவரே ஒரு விஜய் அண்ணாவோட பேனன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி சினிமாவுக்கு மறுபடியும் ஒரு வாரிசு கிடைச்சிருக்குது. ஓகே, நம்ம அதை தட்டி தூக்கிக்குவோம், சரியா? அப்படின்ற மாதிரி படத்தை சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு. முதல் பார்ட்ல பிள்ளைக்காக வாழ்றாரு, அப்புறமேட்டு நாட்டுக்காக வாழ்ந்து இந்த ஸ்டூடெண்ட்டை காப்பாத்துறாரு. அப்படி ஒரு கண்டென்ட் எடுத்திருக்காங்க. கதை புதியது, அவரும் புதியதுதான். ஆனா படத்துல மெருகேற்ற மாதிரி நிறைய நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. ஜிப்ரனோட மியூசிக் சூப்பர், டைரக்டரோட டைரக்ஷன் சூப்பர், மேக்கிங் எந்த பிரச்சனையும் இல்லாம படம் நல்வாழ்த்துக்கள், வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். தெற்கு தரையெல்லாம் அசர வைக்கிற மாதிரி அண்ணாச்சிக்கு மேலும் ஒரு சிறப்பு. ஓகேவா? படம் பிரம்மாண்டமா இருக்கு. இந்த மாதிரி படத்தை வந்து விஜய் அஜித் ஆக்ஷனை விட இந்த படம் ஆக்ஷன் பயங்கரமா இருக்கு. மேலும் மேலும் இந்த படம் இதை விட ட்ரிபிள் ஆக்ஷன் நடிக்க போற நெக்ஸ்ட் மூவி அதுவும் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆன உடனே இவ்வளோ மக்கள் வந்து பிறண்டு வந்திருக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். எங்களோட லீடர் சார், அவரோட லீடர் கிடையாது, மாஸ் செம மாஸ் லீடர் அவர் பேர் நாங்க வச்சிருக்கிறது. இந்த படம் ஒன்றும் மேலும் நல்லா போகணும், வெற்றிகரமா வெற்றி வரணும்னு சொல்லி எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் எங்க லெஜெண்ட் சாருக்கு. நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தோட மகளிரின் தலைவி தீபிகா. ஸோ நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இதுல அவர் இந்த மாதிரி நடிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி டு சே திஸ் ஒன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. Legend, the hero, the leader, is Mr. Saravanan. Our acting awesome and very mass world, and his acting was very very awesome. Emotional. அதே நேரத்தில் அவரோட ஃபைட் சீன்ல எக்ஸ்ட்ராடனரி சூப்பர். அதே நேரத்தில் பாட்டு செம பாட்டு. ஜப்ரான் சார் மியூசிக் awesome, and all the scenes were each and every scene were very very emotional, and kadasi scene was very very heart touching, and it was a very massive performance. We are anticipating more movies of Legend sir in future with a good leader, and the promotion was awesome. இது மாதிரி ப்ரொமோஷன் எந்த படத்துக்கும் நாங்கள் பார்த்ததில்லை. பட் எக்ஸ்ட்ராடனரி மூவி,
I never expected this from Mr. Legend sir, and he is a mass leader for an example for the world. Thank you so much. படத்துல என்னக்கா சொல்ல வர்றாங்க? படத்துல என்ன சொல்ல வர்றாங்க? என்ன கண்டென்ட்? படத்துல வந்து என்ன சொல்லணும், ஆக்சுவலி 3 ஹீரோயினை வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஹீரோயினா பேஸா இல்லாம ஒரு ஸ்டோரி பேஸா வந்துட்டு அந்த பசங்களுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே நேரத்துல வந்துட்டு ஒரு ஃபாதர் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் என்னதான் இருந்தாலுமே, கூட இருந்தாலும் சரி, பிளட் ரிலேஷன் கூட இல்லைனாலும் சரி, ஃபாதர் அண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப் வாஸ் awesome. ஆண்ட்ரியாவோட ஆக்டிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆண்ட்ரியாவோட ஆக்டிங் வாஸ் awesome, பட் she could have done little more better because அவங்க கொடுத்த கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரா. இன்னும் கொஞ்சம் நிறைய கேரக்டர் கொடுத்து இமோஷனல்ஸ் அவங்க கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஃபார் our role she has done very well. ஷாம் நடிச்சிருக்காரு. ஷாமோட ஆக்டிங் ஷாம் சார் always is a mass hero. He is a good man. ஓகே, ஓவராலா 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 10. ஸோ அந்த படத்துல உள்ள பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல் மாஸா இருந்துச்சு. அதுல மோஸ்ட்லி எல்லாமே லெஜெண்ட் பெருசா பேசுவாங்க. நான் யார் சொல்றேன்னா, அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்க வில்லன் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆக்டிங் லெவல் வேற லெவல் பண்ணிருக்காங்க. அதுல உள்ள ஒரு குட்டி குழந்தை ஹீரோயின் ஆண்ட்ரியா மேமோட இது எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பட் வந்து லெஜெண்ட் வந்து இது வந்து 2வது படம் இல்லையா, ஸோ அவரோட ஆக்டிங் ஸ்கில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். பட் பண்றாப்ல, அவர் பண்ணலாம் சொல்ல, சூப்பராக தான் பண்றாப்ல. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டா நல்லா இருக்கும். ஸோ இவ்வளோ பட்ஜெட் போட்டு இந்த படம் பெருசா பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் இருக்கணும் இல்லையா. ஸோ ஒரு டைரக்டரா வந்து அவரோட படத்தை நம்ம வந்து பார்க்கலாம். அவர் அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் போட்டிருக்காரு. அதில் நடிச்ச எல்லாத்தையுமே கரெக்டான கேமியா கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், சாங்கா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாம் ஃபயரா இருந்துச்சு. பட் என்ன மிஸ்டேக்னா, இந்த லெஜெண்டோட ஆக்டிங் ஸ்கில் மட்டும் கொஞ்சம் இன்னும் க்ரோத் பண்ணணும். அடுத்த மூவிக்கு லீட் கொடுத்துருக்காங்க, அதை கண்டிப்பா வந்து பாருங்க. இதுல வந்து என்ன சொல்றது, இந்த ஃபைட் சீன்லாம் நிறைய வரும். மோஸ்ட்லி நிறைய அந்த படத்துல அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம்காக ஃபைட் சீனுக்காக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காந்து பார்ப்போம். ஃபைட் சீன்ல போட்டு அடிக்கிற போது ரத்தத்தையே காணும், அந்த மாதிரி சீன்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும், என்னடா இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, இப்போ வந்து இவர் வந்து லியோ படத்துல வர அந்த குழந்தை, அடுத்து கூலி படத்துல வர மாதிரி ஹார்பர் சீனு, அடுத்து விக்ரம் படத்துல வர மாதிரி இந்த ஏஜென்ட், இந்த 3 பேரை காப்படிச்சு ஒரு இது எடுத்திருக்காரா எப்படி? இந்த கதை கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ. படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹீப் பயங்கரமா இருக்கு. ஆக்ஷன் சூப்பரா இருக்கு, கதை நல்லா இருக்கு, டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. அருமையான மியூசிக் டைரக்டர். இதுல வந்து அந்த திருப்புகள் முருகனுடைய பாடலை வந்து நடுவில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப ஹைலைட்டான அதுதான் ரொம்ப ஹைலைட் படத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து கதை அந்த கதை அருமையான கதை, நாட்டுப்பற்று உள்ள ஒரு கதை. அந்த நாட்டுப்பற்றையும் அந்த கதையும் அந்த இணைச்சு வர்றப்போ அந்த சண்டை, கரெக்டான ஆக்ஷன், அப்படி அந்த டைரக்ஷன் செம்மையா இருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பேசப்பட வேண்டிய ஒரு படம். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு, ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்காரு லெஜெண்ட். இதை வேணா சொல்வதற்கு வேற வார்த்தைகளே கிடையாது. இந்த படத்தை பத்தி எல்லா யூடியூபர்ஸருக்கும் அண்ட் மீடியாக்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் நன்றி. இந்த படத்தை பெரிய லெவலில் நீங்க எடுத்துட்டு போகணும். அருமையா இருக்கு, நாட்டுக்கு தேவையான ஒரு படம். லெஜெண்ட் வந்து ஒரு குறை கூட சொல்ல முடியாது, டைரக்ஷன்ல குறையே சொல்ல முடியாது. எல்லாருமே அந்த படத்தில் நடிச்சிருக்கு, இந்த பாப்பாவா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை நீங்க தான் தூக்கி நிப்பாட்டணும். அருமையான படம். ஏன்னா வந்து அவர் வந்து சொல்ல வர்ற மெஜேஸ் அந்த மாதிரி நாட்டுக்கான மெஜேஸ் சொல்ல வர்றாரு. எந்த சுயநலமுமே இல்லாம அந்த கதை அருமையான ஒரு கதை, ரொம்ப நல்லா இருக்கு. அவர் லெஜெண்ட் தான் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நன்றி. மங்காத்தா பாத்தீங்க இல்லையா, மங்காத்தா கூட நான் தூங்கிட்டேன். மங்காத்தால வந்து இது வந்து ஒரு 1000 மடங்கு மங்காத்தா. நம்மளுடைய இளைஞர்களை போட்டு கட்டி போடுற மங்காத்தா. அது அருமையா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேனே, ரியல் ஹீரோ அவரு. வரப்போற காலத்துல நிரந்தரமான ஹீரோ அவர் தான். அவர் எல்லா படத்துக்கும் சூட் ஆவார். அந்த மாதிரி ஒரு தன்னை தயார்படுத்தி இருக்கிறாரு, அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அந்த படத்துல. படம் எப்படி ப்ரோ? இந்த படம் ஓகே தான் ப்ரோ. ஒரு எப்படி சொல்கிறது, ஜெயிலர் கான்செப்ட்டு, அந்த ஜெயிலர் பார், ஹார்பர் சீனு, அப்புறம் லியோவில் அந்த குழந்தை அப்பா சென்டிமெண்ட்டு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அந்த விக்ரம் ஏஜென்ட்டு, அது மாதிரி எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு படத்தை எடுத்துட்டாங்க. ஆனால் லெஜெண்டோட ஃபஸ்ட்டு படத்தோட இந்த படம் ஓகே தான். ஃபஸ்ட்டு படத்தை அவ்வளோவா வராது. அந்த சென்டிமெண்ட் சீனு, ஆக்ஷன் சீனு நமக்கே ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடும். இதில் கொஞ்சம் பெட்டராக நடிச்சிருக்காரு. ஓகே, இந்த படத்தை டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல், காக்கி சட்டை படம்லாம் எடுத்த டைரக்டரு. இப்போ அந்த படம் மாதிரி இந்த படம் இருக்கா, இல்லை தவிர அதிகமாக இருக்கா எப்படி? அது மாதிரி தான் இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா அப்படியே ஒரு ட்விஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக லேக் ஆன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபாரின்னா போயிட்டு அங்கே ஒரு கதை போயிட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் இங்கே வந்துட்டு கடைசியில் கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு செகண்ட் பார்ட்டுக்கு வேறு லீடு வேறு கொடுத்துருக்காங்க.
ஓகே, பொறுத்தவங்க இந்த படம் வந்து ஒரு 1000 மங்காத்தாக்கு சமம்னு சொன்னாங்க. இந்த அஜித் ஃபேன் இவர் சொல்லுவார் ப்ரோ. என்னன்னு மங்காத்தாவோட எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. அது வேற சொல்லு bro, எப்படி bro அது இருக்கு? வேற இது வேற. நல்லா இருக்கா? உங்களுக்கு என்ன ப்ரோ பிடிச்சது படத்தில்? படத்தில் என்ன பிடிச்சது? இந்த படத்தை விட இந்த லெஜண்ட் சரவணா நல்லா நடிச்சிருந்தார், பெட்டரா இருந்தது. ஓகே ப்ரோ, உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்தில்? பழைய படத்தை விட லெஜெண்டை விட இது நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு லெவலுக்கு பரவாயில்ல. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே, துரை செந்தில்குமார் டைரக்ஷன்லாம் நல்லா இருக்கு. ஜிப்ரான் மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா போட்டிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க ஒரு லெவலுக்கு. ஆண்ட்ரியா, ஷாமா ஆக்டிங் நிறைய ஸ்டார் கேஸ்ட் நல்லா போட்டிருக்காங்க. ஆண்ட்ரியா ஆனால் லெஜெண்ட் அவரு தான் மெயினாக தெரியுற மாதிரி இருக்கு. மற்ற யாருமே அவ்வளோ தெரியல அவ்வளோவா. மற்றபடி நல்லா தான் இருக்கு படம். ஓகே, ஓவராலாக 10க்கு எவ்வளோ மார்க் ப்ரோ கொடுப்பீங்க 3 பேரும்? 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம் ப்ரோ. 8ஆ? நீங்கள் ப்ரோ? 5ஆ? ஏன் 5? இன்னொரு 5 ஏன் போச்சு? மங்காத்தாவை சொல்லிட்டாங்க. 1000 மங்காத்தா மாதிரி இருக்காங்க. அவர் கூட ரொம்ப ஏதோ சொல்லுங்க ப்ரோ. மனசு வெடிக்கிற மாதிரி. மனசு வலிக்குதா? நீங்கள் எவ்வளோ ப்ரோ கொடுப்பீங்க? 7.5 கொடுக்கலாம் ப்ரோ. 7.5. சரி, நீங்கள் இப்போ 2.5 ஏன் போச்சுன்னு சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ, இது கதையாக எல்லா படத்துலேருந்து தான் எடுத்த மாதிரி இருக்குது. ஜெயிலரில் கொஞ்சம், விக்ரமில் கொஞ்சம். ஸோ நிறைய படத்தோட பார்த்த சீன் இன்ட்ரோலாம் பார்த்தீங்கன்னா தெரியலேருந்து பார்த்த மாதிரி இருக்குது. அந்த மூவி சாங்கு ஃபஸ்ட்டு அதெல்லாம். ஸோ நிறைய படத்தை ரிசம்பிளன்ஸ் பண்ணிச்சு. ஸோ அதனால் 2.5 கம்மி பண்ணி. ஓகே, நீங்கள் ஏன் ப்ரோ 2 ஏன் போச்சு? 8 குத்திங்க, 2 ஏன் போச்சு? 2 அடுத்த படம் பார்த்துக்கலாம் ப்ரோ. லெஜெண்ட் அடுத்த படம் எப்படி நடிக்கிறாரு தெரில. ஒரு காமெடியாக படம், அவர் ஹீரோவாக நடித்தாலே ஃபஸ்ட்டு படம் காமெடியாக இருந்தது. இதில் கொஞ்சம் நல்லா பெட்டராக நடிச்சிருக்காரு. போக போக தான் அவர் எப்படி நடிக்கிறாரு தெரியும். ஓகே, நீங்கள் 5 சொன்னீங்க. 5 ஏன் ப்ரோ போச்சு? இதை விட கொஞ்சம் பெட்டரா பண்ணணும். அதனால தான் சொன்னேன். படம் உண்மையாலே ஹாலிவுட் படம் பார்த்த ஃபீலிங்கில் இருக்குது. ரொம்ப அதிக ட்விஸ்ட்டு, எதிர்பார்க்குறத விட ரொம்பவே நல்லா இருக்கு படம். எந்த இடத்துலையும் சின்ன போர் கூட இல்லை. படம் நல்லா போகுது. ஹீரோ ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஹீரோ ஆக்டிங் ரொம்ப சூப்பர். அண்ணாச்சிக்கு ஆக்ஷன் லைன்னு பேர் வைக்கலாம். அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது படம். சூப்பராக இருக்குது. நம்ம விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு நல்லா ஒரு டாப் ஹீரோ படம் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போமோ அதை விட எதிர்பார்ப்பை இதில் ஃபுல் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லெஜெண்ட் படம் பார்த்துருப்பீங்க, இப்போ லீடரு. ரெண்டுத்துல எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ரெண்டுமே அதுவும் நல்லா தான் இருந்தது. படம் வந்து அதாவது டாப் ஹீரோவை தான் ரொம்ப எதிர்பார்த்து வர்றாங்க. இவர் வந்து இப்போதான் நியூவாக என்ட்ரி கொடுத்துருக்கிறாரு. அதனால எதிர்பார்ப்பு இல்லாமல் வரப்போ டாப் ஹீரோ கொடுக்குற படத்தை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குது, தெளிவாக இருக்குது படம். எல்லாருக்குமே எந்த ஒரு கெட்ட இதுவும் இல்லாமல் நல்லா படம் மாதிரி எல்லாம் நடிக்கிறாங்க. சில டாப் ஹீரோன்னு பேர் வச்சுட்டு அந்த மாதிரி நடிக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த படம் நல்லா தெளிவாகவே இருக்குது. எல்லாரும் சின்ன பசங்களும் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது படம். Dr. Srivarma's Magic Care. His wellness